கூனிமேடு டிஆர்இ மொஹல்லா ரஜியா சுல்தான் தெருவில் நடந்தது என்ன? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க. ஒருவர் அந்த சாலையில் கயிறு ஒன்று போட்டிருக்கோம், அதை அகற்ற மாதிரி ஒரு காணொளி பார்த்துருப்போம். அந்த காணொளி வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லலாம் வந்திருக்கு. அது முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இங்கே நடக்கக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால், கூனிமேட்டில் அந்த ரஜியா சுல்தான் தெருவில் இப்போ தான் புதிதாக சாலை போட்டிருக்காங்க. அந்த சாலையில் நன்மையை கருதியோ அல்லது அந்தருடைய விபரீதங்கள் அறியாமலேயோ என்ன பண்ணாங்க, தெரிஞ்சும் அறியாமலேயோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த சாலையில் பிளாஸ்டிக் கயிறுகள் போட்டு 1க்கு 3 இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் கயிறு போட்டிருக்காங்க. அந்த கயிறுகள் என்ன ஆகுதுன்னு சொன்னால், மக்கள், பிள்ளைகள், இப்போ அதிகமாக லேடிஸ் வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பை அகற்றுறதுக்காக தான், அந்த பாதிப்பை தடுக்க வேண்டியதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் பார்த்த அந்த காணொலி என்னன்னு சொன்னால், அந்த கயிறு அகற்றுற மாதிரி ஒரு காணொலி பார்த்துருப்பேன். அதை அகற்றியனால அந்த தெருவில் சிலர் என்ன பண்ணுறாங்க, ஏன் அகற்றிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுடைய ஆக்ரோஷமெல்லாம் காட்டினாங்க. ஏன் அகட்டும் அப்படின்னு சொன்னால், அது புதிய சாலையில் அனுமதி இல்லாமல், அதோடைய பாதிப்பு தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள், அந்த பச்சை கலர் கயிறு தெரியுதுங்க பார்த்தீங்களா இந்த வீடியோவில். இந்த மாதிரி கயிறு 3 இடத்துல போட்டிருக்காங்க. அதில் ஏறி இறங்கினோடனே என்ன ஆகுது, வண்டி வழுக்குது. அதனால் பெண்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்தது. ஆண் பிள்ளைங்க, இப்போ ஆம்பளைங்க போயிடுவாங்க, அவங்களே இருந்தாலும் அவங்களுக்கும் இடையூறு இருக்குது. பட் என்னென்னா, அனுமதி இல்லை. அந்த மாதிரி கயிறு சட்ட ரீதியாக அது தவறு. அந்த சட்டத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தெரிவிச்சிருக்கோம். அப்படி இருந்து அதை அகற்றும் வகையாக தான், அதுக்கு சிறந்த வகையாக தான் என்ன பண்ணுறாங்களா, அந்த தெருவில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கூடி இரவு 1 மணி 11:30 இரவு 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, தன்னார்வம் கொண்டு அந்த மக்களின் பகுதியில் மக்களினுடைய நலத்தை கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்க சொன்னால், வேகத்தடை போடுற அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. வேகத்தடை 1க்கு 3 இடத்துல போட்டிருக்காங்க. இதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிரதானமான சாலை. இந்த சாலை புதிய சாலை போட்டது. இந்த சாலையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மக்கள் இதால் பாதிப்பு வரக்கூடாது, அந்த தெருவில் இருக்க பெண்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, குழந்தைகள் பாதிப்பு